அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்களுடைய திருமண தடையை போக்க கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெண்களின் ஜாதகத்தில் திருமண தடை தோஷம் இருப்பின் திருமண வயது வந்தும் திருமணம் கைகூடி வராமல் இருக்கும். திருமணமாகாத பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த தோஷம் எப்படி வருகிறது, இதனால் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கான பரிகாரம் என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய ஜாதகத்தில் திருமண தோஷம் இருப்பின் திருமண வயது வந்தும் திருமணம் கைகூடி வராமல் இருக்கும். திருமணமாகாத பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னதான் என தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக திருமணத்தடை ஏற்பட்டுள்ள பெண்கள் ஒரு வியாழக்கிழமை அன்று காலையில் எழுந்து நீராடி மன தூய்மையுடன் 7 மஞ்சள், அதாவது 7 மஞ்சள், வெல்லம், 7 பாக்கு, 7 மஞ்சள் தடவப்பட்ட பூநூல், 7 நாணயங்கள், 700 கிராம் கொண்டக்கடலை, 70 சென்டிமீட்டர் மஞ்சள் துணி ஆகியவை பொருட்களை எடுத்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். உங்கள் பூஜை அறையில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படம் அல்லது படத்தின் முன்பு வைத்து தன்னுடைய திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு தெய்வத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக தருவதாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் நீங்கள் சேகரித்து வைத்துள்ள பொருட்களையும் காணிக்கையான தொகையையும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து கட்டி வீட்டில் யாருக்கும் தெரியாத இடத்தில் வைத்து விட வேண்டும். பின்னர் தொடர்ந்து 40 நாட்கள் சிவன் பார்வதி வணங்கி விரைவில் நல்ல வரன் அமைத்து தர திருமணம் நடக்க வேண்டுமென வழிபட்டு வர வேண்டும். தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். அடுத்த 40வது நாள் அன்று காலையில் இருந்து நீராடி சிவபார்வதியை வணங்கி அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நீங்கள் மறைத்து வைத்த அந்த பொருட்களையும் காணிக்கையும் தொகையையும் கோவில் பூசாரிக்கு தனமாக வழங்கலாம். இப்படி செய்வதனால் உங்கள் திருமணம் விரைவில் கூடி வரும் என கூறப்படுகிறது. நிச்சயம் விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக திருமண தடை பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அதனை செய்பவர்கள், முக்கியமாக திருமணத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த மனதில் முக்கியமாக அமைதியுடன் காத்து திருமண பரிகாரங்களை செய்ய வேண்டும். 30 வயதை கடந்தும் ஆண்கள் பெண்கள் பலருக்கு திருமணம் நடைபெறாமல் உள்ளது. திருமண தடையை நீங்க முக்கியமாக சிறந்த கோவில்களுக்கு சென்றும் பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். பூமியில் பிறந்த அனைவரும் தங்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்கள் அடைவது உறுதி. அதில் ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியம் திருமண தடையும் இருக்கலாம். 30 வயதை கடந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் திருமணம் நடைபெறாமல் உள்ளது வியப்பு. இதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விளக்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சித்தர்கள் மூலமாக சிவபெருமான் பல வழிகளை காட்டியுள்ளார். அவற்றில் ஒன்றுதான் இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோயில் வழிபாடாகும். முக்கியமாக இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தால் திருமணத்தடை விலகி விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். 30 வயதை கடந்தும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. அகத்தியர் பிறந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் அன்று இங்கே வருகை தருவது மேலும் சிறப்பான அருளை பெற்றுத்தரும் என்கிறார்கள். அப்படி வரும்போது இங்குள்ள மூலவருக்கும் அம்பாளுக்கும் ஒரு மறிக்குழுந்து மாலை மற்றும் ஒரு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து ஒரு முகூர்த்த நேரம் 90 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் தலவிருட்சமான வில்வ மரத்தை அகத்தியருக்கு பிடித்த 8 எண் இலக்கத்தை குறித்து அந்த வகையில் 8 மடங்குகளில் வலம் வர வேண்டும். அப்போது அகச்சாய நமக எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதற்கான பலன் திருமணமாகாதவர்கள் விரைவில் திருமணம் பாக்கியம் அடைவார்கள் என்பது ஐதீகமாகும். திருச்சியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெருகமணி என்ற ஊர். இந்த ஆனந்தவள்ளி உடனாய அகதீஸ்வரர் திருக்கோயில் இங்குதான் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக திருமண தடை என்றாலே மனதில் இருக்கும் அதிகப்படியான இடத்தில் வலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் திருமண தடைகள் நீங்க ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்க எளிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பரிகாரங்கள் இருக்கின்றன. தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். அடுத்ததாக அம்மன் வழிபாடும் செய்யலாம்.
வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மன் அல்லது பார்வதி தேவிக்கு குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட திருமண தடைகள் நீங்கும். திருமண தடைக்கு காரணமாக செவ்வாய், ராகு, கேது தோஷங்கள் விலக அருகில் உள்ள கோயில்களுக்கு நவகிரகங்களை 9 முறை சென்று வலம் வந்து வழிபட வேண்டும். அடுத்ததாக திருத்தணி முருகன் கோவில், ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் மற்றும் திருமணஞ்சேரி ஆகிய புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் மிகுந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமண தடையை நீக்க அற்புதம் நிறைந்தவராக பரம்பொருள் முருகப்பெருமானும் இருக்கிறார். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக மனித வாழ்க்கையில் மகத்தான அத்தியாயமான திருமணமே மனிதனுக்கு சமுதாய அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் அவனுடைய பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்பான் என்பதை ஜனன ஜானகத்தை கொண்டு அறிய முடியும். 12 பாவங்களும் ஜாதகரின் வயதிற்கேற்ப அதன் தசாபுக்தி காலங்களில் தான் தூண்டப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஜாதகரின் வயதிற்கேற்ப இவ்வாழ்க்கை சக்கரம் சுழன்று செயல்பட லக்னத்திற்கு 7ஆம் பாவம் மிக முக்கியமாகும். நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை துணையால் மட்டுமே மனிதனை முழுமையடைச் செய்ய முடியும். ஒரு மனிதனின் ஜாதக அமைப்புப்படி 7ஆம் பாவமும் அதன் அதிபதியும் அதில் அமரும் கிரகங்களும் ஜாதகரை சிறப்பு பெற்று மனிதராக உயர்த்தும். 7ஆம் பாவமும் அதன் அதிபதியும் அதில் அமரும் கிரகங்களும் ஜாதகனுக்கு வாழ்க்கை துணை அமைய துணை புரிகிறது. 7ஆம் பாவம் அதன் அதிபதியும் அதில் அமரும் கிரகங்களும் வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறது. 7இல் அமர்ந்த கிரகமே வாழ்க்கை துணையை அமர்த்துகிறது அல்லது வாழ்க்கை துணை அமைவதை தடை செய்கிறது. திருமணம் என்ற இல்லற பந்தத்தில் ஈடுபடும் போதே ஒரு மனிதனின் கர்மா முழுவீச்சில் செயல்படுகிறது. வினை இல்லாமல் விலை இல்லை. ஜாதகரின் வினைப்பதிவில் உள்ள சுபகர்மா நல்லதை நடத்தும், ஒரு குற்றம் நல்லதை தடுக்கும். அதன் அடிப்படையில் ஜாதகரின் 21 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியமே உரிய திருமண காலத்தாழ்த்த திருமணம் அல்லது திருமணமே நடக்காத நிலையை தீர்மானிக்கிறது. மனிதர்களுக்கு மன உளைச்சலை தருவதில் திருமண வாழ்க்கையும் பெரும் பங்கு வகிக்கிறது. பொதுவாக 7ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் உரிய பருவத்தில் திருமணம் நடந்துவிடும். 7ஆம் இடத்தில் கிரகம் நின்றால் திருமணத்திற்கு முன்பு அல்லது பின்பு சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும். அதன்படி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு நிற்கும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய திருமண தடையை அதை தகர்க்கும் பரிகாரங்களையும் முக்கியமாக கோபம் மற்றும் உஷ்ணத்திற்கு காரணமானவர் சூரியன். ஒருவரின் சமூக மதிப்பையும் நிர்வாகத் திறமையையும் கனவுகளையும் லட்சியங்களையும் பற்றி கூறும் கிரகமாகும். 7இல் சூரியன் அமர்ந்தவர்கள் தனது வாழ்க்கை துணையை பற்றி மிகைப்படுத்தலான பகல் கனவுகளை கண்டு ஒரு கோட்டை கட்டி சாம்ராஜ்யத்தை நடத்துவார்கள். இவர்களுக்கு இல்வாழ்க்கையில் நாட்டம் மிகுதியாக இருக்கும். தன் கனவு கற்பனை கோட்டையிலிருந்து விலகி விடுவார்கள். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சூரிய உரையில் 6 வாரம் பசும்பால் அபிஷேகம் செய்து இதனை செய்து வந்தீர்கள். திருமணம் முடியும் வரை சிவன் கோயிலுக்கு மூலஸ்தானத்தில் எரியும் விளக்கு எண்ணெய் வாங்கி தர வேண்டும். 6 அரிசி 6 அரசு அதிகாரிகளுக்கு 6 வரம் சாம்பார் சாதம் தானம் தர வேண்டும். அடுத்ததாக சந்திரன் ஒரு குளிர்ந்த கிரகம். திருமண உறவில் சந்திரன் உடலையும் மனதையும் குளிர்க்கும் கிரகமாகும். சந்திரன் என்றால் நீரும் மனமும் ஒரு நிலையில் நிற்காது, இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். திருமண விஷயத்தில் வரன் குறித்து தெளிவான முடிவு செய்யும் தன்மை இருக்காது. நாடகத்தை நடக்காததை நடப்பதாக கற்பனை பண்ணுவார்கள். சந்திரன் ராகுவின் சாரம் பெற்றதால் திருமணத்தை நடத்தி பிரச்சனை தரும். கேதுவின் சாரம் பெற்றால் திருமணம் நடத்தாமல் பிரச்சனை வரும். சந்திரன் உடைப்பட்ட நட்சத்திரங்களான சூரியன், செவ்வாய் மற்றும் குருவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் திருமண தடை இருக்கும். சந்திரன் பாசத்தை பொழியும் கிரகம். 7இல் சந்திரன் திருமணத்திற்கு பிறகு தாயின் பாசத்தை களத்திரத்திடம் ஒப்பிட்டு பிரச்சனை அதிகரிப்பார்கள் அல்லது தங்களின் அந்தரத்தை பற்றிய அனைத்தையும் தாயிடம் பகிர்ந்து கலஸ்திரத்தில் வெறுப்பை சம்பாதிப்பார்கள். கர்ம ரீதியான இதை உற்று நோக்கினால் தாய் வழியில் 21 தலைமுறையாக வாழாத பெண்கள் இருப்பார்கள். தினமும் கண்ணீர் விட்டு அழுத பெண் சாபம், தண்ணீரில் மூழ்கி தற்கொலை செய்த சாபம், வயதான தாயை முறையாக பராமரிக்காத குற்றம், ஒரு பெண்ணை மனநலம் பாதிக்கும் வழியில் துன்புறுத்துவது, இது எல்லாம் வினைப்பயனாகும். இதற்கான பரிகாரம் திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சந்திர உரையில் அம்பிகைக்கு 10 வாரம் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும்.
பச்சரிசி மாவில் மாவிளக்கு செய்து பிரதோஷ வேளையில் நந்திக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். வயது முதிர்ந்த 11 பெண்களுக்கு பச்சரிசி உணவு 11 வாரம் தண்ணீருடன் தானம் தர வேண்டும். 7 செவ்வாய் தோஷம் உண்டா என்றால் அது 100 ஆண்டுகளானாலும் முடிவுக்கு வராத விஷயம் என்பதால் நாம் அதை பற்றி பேச வேண்டாம். 7 செவ்வாய் என்றால் திருமணத்திற்கு முன்பு திருமண தடை, பின்பும் ஈகோவால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் பிரச்சனை ஏற்படுகிறது. செவ்வாயுடன் ராகு கேதுகள் சம்பந்தப்பட்ட போது பிரச்சனை மிகுதியாக இருக்கிறது. செவ்வாய் முரட்டுத்தனமான கிரகம், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் இருக்கும். செவ்வாய் முழுக்க முழுக்க தாய் தந்தை வழி கர்மாவை மிகுதியாக பிரதிபலிக்கும் கிரகமாகும். செவ்வாயால் ஏற்படும் பிரச்சனைக்காக காசு, காமம், சொத்து என 3 விஷயங்களிலும் வினைகளாகவே இருக்கிறது. முக்கியமாக மனிதனை அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம் என்றும் சொல்லலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.